விருச்சிகம் ராசி நீங்கள் ஒரு சாதாரண ராசியே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஆழமான அர்த்தம், ஆழமான காரணம் இருக்குது. பார்க்குறதுக்கு நீங்கள் அமைதியாக தாங்க இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஒரு ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், எங்கே வாய்ப்பு இருக்குது, எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே தெளிவாக உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசி பாயிண்ட் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக மாறலாம். அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. முழுமையாக பாருங்கள். இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனலையும் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தை அமாவாசையில் என்ன மாதிரியான காலகட்டம் உருவாகி இருக்குது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். தை அமாவாசை அப்படிங்கிறது பாருங்கள், முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுது. ஏன்னா முன்னோர்களின் ஆசிகளை நமக்கு கிடைக்க செய்யக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி வருது. இந்த ஒரு தேதியை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நாளில் நீங்கள் செய்கிற தர்ப்பணம், தானம் இது எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்வது 7 தலைமுறை பாவத்தை போக்கும். மகாலய அமாவாசைக்கு பிறகு இந்த தை அமாவாசை வரும். முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து திரும்புவதாக இந்த நாள் சொல்லப்படுது. இந்த நாளில் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது அவ்வளவு சிறப்பு. தை அமாவாசையில் எந்த ஒரு நபர் முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சு தான தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பித்ருதோஷம் நீங்கும். முன்னோர்களின் சாபத்திலிருந்து விடுபட முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா தடைகளுமே இதனால் நீங்கும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருப்பீங்க, வரனே கிடச்சிருக்காது. சிலருக்கு குடும்பத்தில் நிறைய சிக்கல் இருக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்லா பாருங்கள். பித்ரு தோஷம் இல்லைன்னா பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே இந்த விஷயத்தை செய்யணும். அதாவது தை அமாவாசையில் பித்ரு தோஷம் நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சால் நன்மையை நிச்சயமாக பெறலாம். உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான நிலை உருவாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இது நிச்சயமாக உதவியாக இருக்கும். தர்ப்பணம் செய்கிறதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் இரட்டிப்பு பலனை விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தை அமாவாசை ஏற்படுத்தும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செய்யுங்க. இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். விருச்சிக ராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் சிறப்பாக செய்கிறவங்க, சொன்ன சொல் தவறாதவங்களாக இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வு பெறணும், காரிய வெற்றி ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யணும். ஏன்னா செவ்வாய் தான் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாரு. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். இந்த விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதுவும் வழிபாடு செய்யும் பொழுது 7 நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள் பிரார்த்தனையை மனமாற முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. அந்த நீங்கள் வேண்டுற விஷயம் விரைவில் முருகனின் அருளால் நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய திறமை படைத்தவங்களாக விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அவசரத்தை விட்டுட்டு நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படணும். எடுத்தமோ கௌத்தமோ அப்படின்னு செஞ்சால் அது பாதகமான அமைப்பை கொடுத்துரும். உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, விருச்சிகம் இந்த ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இது 3 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள், சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. கூடவே செவ்வாயும் இணைஞ்சிருக்காரு. 4 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், கலசரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த கிரக நிலைகளால் பாருங்கள், நீங்கள் அவசரத்தை விட்டுட்டு நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது.
இந்த மாதம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சாதகமான பலனை பெறணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். பண வரத்து பாருங்கள், அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்க செய்ய தயங்குற வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டும் பெறுவீங்க. நீங்கள் நினச்சபடி உங்களோட செயல்களில் சிறப்பாக செய்து காரிய வெற்றியும் பெறுவீங்க. இந்த மாதம் உங்கள் நண்பர்கள் மூலம் பாருங்கள், தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவியுமே கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அது ரொம்பவுமே நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடை தாமதம் இது எல்லாமே விலக குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையவும் போகிறீங்க. திருமண முயற்சிகள்லையுமே சாதகமான பலனை பெறுவீங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த திருமண விஷயம் இப்போ நல்லபடியாக நடக்கும். நம்மளோட முன்னோர்களை தான் பெரும்பாலும் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மையை கொடுக்கும், அதை தவறாமல் செய்யுங்க. தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் விரைவில் வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நீங்கள் குலதெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செய்யுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இடையூறுகளையுமே பார்த்துருப்பீங்க. இடையூறு செஞ்சவங்க தானாக உங்களை விட்டு விலக போகிறாங்க. வியாபார வளர்ச்சி பற்றின சிந்தனை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதுக்கான நிதி உதவி கூட கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் முன்னேற்றமான பலன் ஒன்று வருதுங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதும், நன்மையை பெறலாம். புதிய வேலை பற்றின சிந்தனை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது போன்ற நல்ல விஷயம் இந்த மாதம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்திலையுமே பாருங்கள், இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி ஊழல் அதிகரிக்கும். பிள்ளைங்களுமே உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சில விஷயம் நடக்கும். அவங்களால ஏற்பட்ட மன சஞ்சலம் நீங்கும். அவங்க படிப்புக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. குடும்பத்தோட விருந்து, கேளிக்கை இது மாதிரியான நிகழ்ச்சியில் கடந்துப்பீங்க. பெண்களுக்கு பாருங்கள், நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் முட்டுக்கட்டை போட்ட விஷயம் தானாக விலகிடும். பணவரத்துமே நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில் அமையும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகரித்து கொடுக்குது. பேச்சில் இனிமை, சாதுரியம் இது வரும். எடுத்த காரியம் எல்லாமே சிறப்பாக கைகூடும்னு கூட சொல்லலாம். புண்ணிய காரியத்தில் நாட்டம் வரும். சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் எல்லா காரியத்திலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து முன்கோபத்தை தவிர்த்து செயல்படணும். நிதானமாக இருக்கணும், கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு பூர்வீக சொத்தால் வர வேண்டிய லாபம் கொஞ்சம் தாமதப்படலாம். எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். புதிய ஒப்பந்தம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதப்படும். வீண் அலைச்சல் வரலாம். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனையை செய்யாமல் தாமதப்படுத்தலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பாருங்கள், இப்போ கைகூடும் யோகம் இருக்குது. எதிர்கால கல்வி பற்றின சிந்தனையும் கொஞ்சம் அதிகரிக்குது. கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு உங்கள் வேலையை நீங்களாக செய்யுங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களாக செய்கிறது நல்லது. அதே போல் உப தொழில் செய்ய விருப்பமுடையவங்க தாராளமாக இந்த மாதம் அதுக்கான முயற்சியில் இறங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாமல் அலையிற மாதிரி இருக்கும், கவனமாக செயல்படுங்க. அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்குள்ளே பல தடைகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. வேலை இல்லாதவங்க உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலைக்கான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டேயும் சரி, சக ஊழியர்கள்கிட்டையும் சரி, சங்கடங்கள் வராமல் உங்களோட வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நல்லது கெட்டது இது ரெண்டையுமே நிர்ணயம் செய்யும் திறமை குறைந்து காணப்படும். கவனமாக இருங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் உதவி செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் வரலாம். பொறுமையாக கவனமாக உங்களோட கடமைகளை செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர எச்சரிக்கையாக இருந்தாலே போதும்.
இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இதை பண்ணுங்கள். நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் வந்து சேரும். எல்லா துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கும். இன்பம் அதிகரிக்கும்.